ஆல் வெல்கம் பேக் டு மை சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் பன்னீர் சேர்த்துட்டு ஒரு மசாலா குழம்பு தான் பார்க்கலாம். வாங்க, இது வந்துட்டு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நான் 3 டொமேட்டோஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு கூடவே மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்துட்டு நான் குழம்பு மசாலா, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அந்த ஸ்ப்ரவுட்ஸும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது மசாலா கூட சேர்ந்துட்டு அந்த உப்பு காரம்லாம் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்துட்டு நான் இப்போ ஆட் பண்ணலை. இது வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு இப்போ நான் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மசாலா நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு வந்துட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ், தோசை கூடலாம் சூப்பர் காம்பினேஷன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில்ஸ் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ண பார்த்தோன்னா பன்னீர் வந்துட்டு அப்படியே க்யூப்ஸாகவே இருக்கும். வெஜிடபிள் ஸ்ப்ரவுட்ஸும் நல்லா பாயில் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கொத்தமல்லி தூவி எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான ஸ்ப்ரவுட்ஸ் பன்னீர் குழம்பு ரெடி. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட சாப்பிட்றப்ப இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒயிட் ரைஸ் கூட தான் சாப்பிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.